students, good morning to all. Today we are going to starting chapter 2 measurements. Okay, so already finishing the chapter 1 numbers. Okay, so today see the topic chapter 2 measurements. Okay, to understand the concept of area and circumference of circle, the area of circular and rectangular pathway. Okay, so chapter full concept of area and circumference of circle and area of the circular and rectangular pathway. Okay, so first one circular. ஓகேவாம்மா. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வட்டம். ஓகேவா. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம். ஓகேவா. ஸோ வட்டத்தில் நம்ம என்னென்ன பார்ப்போம், சர்க்கிள் அப்படின்னாவே அதில் ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெக்டாங்குலர் பாத்வே. ஓகேவா. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஓகேம்மா, we have already studied two closed shapes such as rectangular and square. Okay, so having area and perimeters. ஓகேவாம்மா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் அண்டு ஸ்கொயர். ஓகேவா. இதோடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்குறோம், ஒன்லி சர்க்கிள். ஓகேவா. ஸோ சர்க்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா. சர்க்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் வீல். ஓகே, ஸோ வீல், பேங்கிள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட்ச். ஓகே மாமா. ஸோ வீல் அண்டு வாட்ச், பேங்கிள்ஸ் அண்டு எக்ஸட்ரா. ஓகேவா. ஸோ நம்ம வீல் அப்படின்னாவே நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா. ஸோ வீல் அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம், சக்கரம் சொல்லுவோமா. ஸோ சக்கரத்தில் நம்ம நிறைய ஷேப்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா. நிறைய ஷேப்ஸ் இருக்காது, ஒன்லி சர்க்கிள் மட்டும்தான். ஓகேவா. ஸோ அந்த சர்க்கிளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள். ஓகே, ஸோ சர்க்கிளை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ சர்க்கிளில் என்னென்ன போர்ஷன்லாம் இருக்குது. ஓகே. ஸோ சர்க்கிளில் எப்பயுமே எந்த ஒரு ஷேப் எடுத்தாலும் அதில் சென்டர் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆமாவா. ஸோ சென்டர் பாயிண்ட் அப்படின்றது எந்த ஒரு ஷேப்புமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீல் எடுத்தாலும் என்ன ஆகுது, சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைசைக்கிள். ஸோ பைசைக்கிள்ன்றது 2 வீல்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அது சென்டர் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட்ச். ஸோ வாட்ச் அப்படின்றது சென்டர் ஒன் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, அதில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா. ஸோ சென்டர் பாத் அப்படின்றது என்னம்மா, இது நான் வந்து ஓன் மெஷர்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஓ ஈஸிய சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ நம்மளுடைய சர்க்கிளம்ஃபரன்ஸ்லேருந்து சென்டர் ஒன்றா மீட் பண்ணிச்சு அப்படின்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. அதோ இட் இஸ் ரேடியஸ். ஆறுன்றது என்னம்மா, ரேடியஸ். ஓகேவா. ஸோ இன்னொன்று ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படின்றது நம்மளுடைய ஒரு போர்ஷன்ஸ்லேருந்து தான் ஸ்ட்ரிங் ஆகும். ஓகேவா. அதே வந்து நம்ம டயாமீட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த 2 portion ஆஃப் த ஸ்ட்ரிங் விச் ஃபால்ஸ் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன் இஸ் எ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா 2 பார்ட். அப்போ நம்ம டின்றது என்ன சொல்லியிருக்கோம், டயாமீட்டர். ஓகேவா. இட் இஸ் ட்வைஸ் த ரேடியஸ். ஓகேவா. டயாமீட்டர் என்னன்னு சொல்லுவோம், ட்வைஸ் த ரேடியஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா. ஸோ ஓன்றது என்னம்மா சென்டர்னு சொல்லுவோம், ஆர்ன்றது ரேடியஸ். ஓகே, டி இஸ் த டயாமீட்டர். ஓகே, ஸோ டயாமீட்டர் இஸ் த 2 times ஆஃப் ரேடியஸ். ஓகேவாம்மா. ஸோ இவ்வளோ தான் நம்ம சர்க்கிள் பற்றி பார்த்தது. ஓகேவா. ஸோ ஃபார்முலாஸ் போயிடலாமா. அப்போது ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னம்மா பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பெரிமீட்டர். Perimeter of the circle. So perimeter of the circle equal to 2 by r units. So by is denoted the values of 22 divided by 7 or 3.14. Okay ma'am. So y is a constant. Okay ma'am. So area of the circle equal to by r square. So r is denoted the radius of the circle. Okay, so next one perimeters of the circle 2 pi r. So pi is the denoted by constant. The values of 22 divided by 7 are 3.14. ஓகே மாமா. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்டான வேல்யூஸ். ஸோ இது கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகாது. நம்ம பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வேல்யூஸ் அப்ளை பண்ணி சொல்லுவாங்க. அந்த இடத்துல அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் சர்க்கிளில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ். ஓகே, ஸோ ரேடியஸ் அப்படின்னு என்னது ஆரம், வட்டத்துடைய ஆரம். ஓகேவா. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்படிமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் த ரேடியஸ். ஓகேவா, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸோ அதை சென்ட்ரல் லைன் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லென்த் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸ்ட்ரிங் இஸ் த ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டயாமீட்டர். ஓகே, இட் இஸ் denoted D. டயாமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, the two portions of the string which falls on a straight line of the diameters. ஓகேவா, of the circle. ஓகேவா. ஸோ டயாமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பொசிஷன் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டயாமீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ டயாமீட்டர் வந்து எப்படி இருக்கும், ட்வைஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ சர்க்கிள் எப்படிமா இருக்கும், டயாமீட்டர் டிவைட் பை 2 இருக்கும். ஓகேவா. ஸோ அது நீங்கள் சம்ஸ் போடும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டரோட வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆறு கன்வெர்ட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க, டியோட வேல்யூஸ் 2 times ஆஃப் ஆராக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரியே ஆரோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், டி டிவைட் பை 2 இருக்கும். ஓகே, ஸோ இது சம்ஸ் போடும்போது நமக்கு யூஸ் ஆகிறது. ஓகேவா. ஸோ நம்ம சம்ஸ் போயிடலாமாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு சம்ஸ் பாருங்கள். ஓகேவாம்மா. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம எக்ஸசைஸ் என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக நாமளே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கால்குலேட் த circumference of the bangle. Show the figures. ஓகேவாம்மா. ஸோ ஒரு பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னம்மா, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த வளைவு சொல்கிறது. ஓகேவா. ஸோ வட்ட வளைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் மீன் பண்ணும். இப்போ இதில் விட்டம் என்ன கொடுத்துட்டாங்க, 6 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஃபைண்ட் த. ஓகேவாம்மா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது என்னது, நம்ம இந்த வளைவு இந்த சுற்றி இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த சரௌண்டிங் பெரிமீட்டர்ஸ்னும் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவுன்னு சொல்லுவோமா, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த வட்ட வளையத்தின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் பெரிமீட்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ கால்குலேட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேங்கிள்ஸ். பை ஈக்குவல் டு 3.14. ஓகேவா. ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாமா. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ எப்பயுமே நம்ம சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கிவன் டி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ டு ஃபைண்ட் த
சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ பேங்கிள் என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே மாமா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலாஸ்? 2/r யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேணும்? இதில் ஆரோட வேல்யூஸ் வேணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? டியோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டியோட வேல்யூஸ் ஆரோட வேல்யூஸ் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்? டியோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா d/2 = r. ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிடலாமா? இப்போ r = d/2. ஓகே, டியோட வேல்யூ 6/2. 1 2s are 2, 3 2s are 6. ஓகே, ஸோ r = என்ன வேல்யூஸ்? r = 3 centimeters. ஓகே, ஸோ அப்ளை them r value. ஓகேவாமா? ஸோ 2 into பையோட வேல்யூஸ் 3.14 into r values 3. ஓகேவா? ஸோ இது எல்லாமே மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 into 3, 6 into 3.14. ஓகே, ஸோ ரிமைனிங் த மல்டிபிகேஷன் 6 into 3.14. அப்போ 6 4s are 24, 4 remaining 2, 1 6 are 6, 6 to 8.36 are 18. ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் எவ்வளோமா? 18.84 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் பாருங்கள். வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஷ் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்குலர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐ மீன் பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் கிவன். ஸோ கிவன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ r = 14 சென்டிமீட்டர். ஓகேமா? ஸோ கிவன் r = 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ we can find circumference of circular. Okay, so formulas 2/r units. Okay, so apply the r values. Okay, so 2 into பையோட வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்கேன்? 22/7 ஆர் 3.14. ஓகே, ஸோ நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? 22/7 அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் 14. ஸோ கேன்சல் பண்ணலாமாம்மா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக கேன்சல் பண்ணும். ஓகே, ஸோ 1 7s are 7, 2 7s are 14. ஸோ 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 44 into 2 = 88 சென்டிமீட்டர். ஓகே, சர்க்குலம்ஸ் ஆஃப் சர்க்குலர் என்ன? 88 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகேவாம்மா? ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த circumference of the circle is 132 meter, then calculate the radius and diameter. We can take pi = 22/7. Okay, so then the calculate the radius and diameters. ஓகேவா? நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிவன் circumference of the circle. ஓகேவா? ஸோ circumference of the circle = 132 meters. ஓகேவா? ஸோ கிவன் என்னமா கொடுத்துருக்காங்க? circumference of circle = 132 meters கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதனுடைய ஃபார்முலாஸ் ஆல்ரெடி தெரியும். அப்போது circumference of circle = 2/r units. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே என்னது? சேம் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிடலாமா? அப்போது 2/r = 132. ஸோ we can find first radius. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னமா ஃபைன் பண்ணோம்? ரேடியஸ் தான் ஃபைன் பண்ணோம். அப்போது r = ஸோ மல்டிஃபிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும்? டிவைடாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ 132/2 into பையா கன்வெர்ட் ஆயிருமா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 6 2s are 12, remaining only 6 2s are 12. So apply the pi values of
22 divided by 7. Okay, so convert the multiplication or convert ஆயிடுச்சுனா என்ன ஆயிரும் 66 into 7 divided by 22. 122s are 22, 322s are 66 வந்துருமா? ஓகேவா? ஸோ ரெண்டு மல்டிபிகேஷன் பண்ணால் 21 மீட்டர். ஓகேவா? ஸோ ஆரோட வேல்யூஸ் என்னமா 21 மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த diameter. ஸோ d equal to 2 times of r வருமா? ஓகேவா? அப்போ 2 into r ஓட வேல்யூஸ் என்ன 21. ஸோ மல்டிபிகேஷன் தம் 2 into 21. ஸோ 42 meters. ஓகே, ஸோ r ஓட வேல்யூஸ் என்ன 21 மீட்டர், d ஓட வேல்யூஸ் என்ன 42 meters. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே கேர்ள்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் கொஷின். ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரிப் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட் ஆஃப் த clock in 1 minute if the length of the hand is 56 millimeter by using the y equal to 22 divided by 7. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மென்ஷன் தி clock. ஓகேவாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாக் மென்ஷன் பண்ணி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் செகண்ட்ஸ், ஸோ இந்த டிப் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிப் அப்படின்றது என்னம்மா முள். ஆமாப்பா? ஸோ டிப் அப்படின்றது என்னது முள் சொல்லியிருக்காங்க. அது எந்த முள்ளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிப் ஆஃப் த செகண்ட்ஸ். ஓகேவா? செகண்ட்ஸ் ஹேண்ட். ஸோ செகண்ட்ஸ் ஹேண்ட் எது மென்ஷன் பண்ணும் அப்படின்னா இந்த சின்ன முள் இருக்குது இல்லையா, இதுதான் செகண்ட்ஸு டிப். ஓகேவா? ஸோ டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட். ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ லென்த் ஆஃப் த டிப், லென்த் ஆஃப் த ஹேண்ட் இஸ் 56 millimeters. ஓகே, ஸோ இதனுடைய லென்த் என்ன சொல்லியிருக்காங்க 56 millimeterன்னு சொல்லிட்டாங்க. தென் அது என்ன ஆகுது 1 minute. ஸோ 1 minutes தான் இது என்ன ஆகுது, இப்படியே மூவ் ஆகிட்டு திருப்பியும் அதே இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும். அதுதான் 1 minutes. ஓகேவா? ஸோ அது ட்ராவல் பண்ணுற டைமிங் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய லென்த் என்ன சொல்லிட்டாங்க 56 millimeterன்னு சொல்லிட்டாங்க. இது ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் நம்மளே கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமாம்மா? கொஷின் புரியுதுங்களா? ஒரு கிளாக்ல இதில் என்ன சொல்லிட்டாங்க டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட். ஸோ இந்த ஹேண்டை பற்றி தான் சொல்கிறாங்க. இதனுடைய லென்த் எவ்வளோ 56 millimeterன்னு கொடுத்துட்டாங்க. இதனுடைய டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 1 minutesக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது அப்படின்றதான் நம்மளுடைய கொஷின்ஸ். ஓகேவா? சம்ஸ் போயிடலாமாம்மா? ஓகே, ஸோ லென்த் ஆஃப் த ஹேண்ட் இஸ் 56. ஸோ அது என்ன சொல்லிடலாம் ஆறுன்னு சொல்லிடலாங்களா? ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னாவே என்ன தெரியுது நமக்கு, அதனுடைய ரேடியஸாக தெரியுது. ஆமாவா? ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய பொசிஷன் வரைக்கும் என்னாவது ஸ்ட்ரிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக அது வந்து ஆரோட வேல்யூஸாக தான் இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 56 millimeter. ஓகேவா? ஸோ 1 minutes அப்படின்றது என்ன அர்த்தம், இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகி திருப்பி அதே இடத்துல ட்ராவல் ஆகி ஸ்டாப் ஆகுறது. ஓகேவா? இதுதான் 1 minutes. ஓகே, ஸோ ஒரு ஹேண்ட் வந்து என்ன ஆகுது, செகண்ட்ஸ் ஹேண்ட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ ரிமைனிங் அதே இடத்துல வந்து முடிகிறது தான் 1 minutes-ஆக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுதான் எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது அப்படின்ட்டு தான் நம்மளுடைய கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ கிராசிங் மீன்ஸ் இது என்னன்னு சொல்லலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல திருப்பி வந்து ரிமைண்டிங் ஸ்டாப் ஆகுது. அப்போது இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்போம் 2/r units. ஓகேவா? ஸோ ஆரோட வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? இப்போ 2 into by using the பையோட வேல்யூஸ் என்ன 22 divided by 7. ஓகே, ஸோ இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் என்ன 56. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? 1 7s are 7, 8 7s are 56. ஸோ இது ரெண்டு மல்டிபிகேஷன் பண்ணால் 44 into 8. ஸோ மல்டிபிகேஷன் பண்ணால் என்னமா ஆகுது 352 millimeter. ஓகேவா? ஸோ அது அந்த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட் ஆஃப் த கிளாக் இன் 1 minute எவ்வளோ ஆகுது 352 millimeters-ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகேவாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் சேம் ப்ராசஸ் தாம்மா. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீல் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள்,
the radius of the tractor wheel in 77 centimeter. Calculate the distance crossed by it in 35 rotations. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வீல், எதனுடைய வீல் அப்படின்னா டிராக்டரி. ஓகேவா? டிராக்டரோட வீல் என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க 77 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபிஃப்த் செம்மு ரேடியஸோட வேல்யூஸ் என்ன 77 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன ஆகுது டிஸ்டன்ஸ் கவர்டு பை இன்டூ 35 லொட்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ 35 லொட்டேஷன்ஸுக்கு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த முள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு லொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுதுன்னு ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ the distance covered by one rotation. ஓகேவா? the distance okay mama, the distance covered by one rotation. So one rotation என்னது circumference of circle. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஃபார்முலாஸ் என்னமா 2πr தான் அதனுடைய ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ ஆரோட வேல்யூஸ் நமக்கு தெரியும், அப்ளை பண்ணிடலாமா? அப்போ 2 × 22 டிவைடட் பை 7 × 77 வருமா? ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணலாமா? 1 7s are 7, 11 7s are 77. ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் 484 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா? ஸோ 484ன்றது என்னது the distance covered by a one location தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? நம்மளுடைய சம்ல எத்தனை லொட்டேஷன் ஆகுதாங்க 35 லொட்டேஷன். ஓகே, ஸோ ஒன் லொட்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைண்டிங் என்ன பண்ணும், இப்போ 35 லொட்டேஷனுக்கு நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்னது the distance covered by 35 லொட்டேஷன்ஸ். என்ன பண்ணுவோம், ஒரு லொட்டேஷனுக்கு 484 சென்டிமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. ஓகேவா? அப்போ 35 லொட்டேஷனுக்கு என்ன பண்ணணும் 35 × 484. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நார்மலாக மல்டிஃபிகேஷன் பண்ணால் 16,940 சென்டிமீட்டர் கவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். நம்ம இது மாதிரி லொட்டேஷன் சம்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு லொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அனதர் பை எத்தனை லொட்டேஷன்ஸ் கொஸ்டினில் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மெஷர்மெண்ட் டாபிக்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் பார்த்தோம். ஓகேவா? சென்டர் ஒன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரேடியஸ் என்னன்னு சொல்லுவோம், ஆர்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டயாமீட்டர் இஸ் டினோட்டட் பை டி. ஓகே, ஸோ டயாமீட்டர் இஸ் த 2 times of r. Okay, so next one area of the circle by r square units. Okay, so by r square units. Okay, so next one perimeters of the circle or circumference of the circle equal to 2 by r units. By is a constant. The values of by equal to 22 divided by 7 or 3.14. ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் சம்ம ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் போயிடலாமா? ஓகேம்மா, ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்களா, என்னம்மா கொடுத்துருக்காங்க, find the missing values in the following table for the circles with radius r, diameter d and circumference c. ஓகேங்களா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது என்னமா, பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் தான். இப்போ ரேடியஸ் என்னமா ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2 times ஆஃப் ரேடியஸ். ஓகேவா? அப்போ 2 × 15 வருமா, அப்போ என்ன வேல்யூஸ் 13 வந்துடும். ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 1760 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன பண்ணும், ஆரோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, ஜஸ்ட் அந்த சம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு என்னம்மா ஃபார்முலா 2 by r. ஸோ அதனுடைய வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1760
60 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஆரோட வேல்யூஸ் என்ன பண்ணுவேன், r equal to 1760 divided by 2 into pi. Okay, so cancel 1 2s are 2, 8 2s are 16, 8 2s are 16 and the 0 அப்படியே வந்துரும். So pi க்கு என்ன வேல்யூஸ், அது என்ன பண்ணலாம், 7 divided by 22 பண்ணலாமா? ஓகேவா? 120 so 2s are 2, அப்போ 14 வந்துரும். ரிமைண்டர் 40 into 7 போட்டிங்க அப்படின்னா ஆரோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ ரேடியஸ்க்கு என்ன, ரேடியஸோட வேல்யூஸ் ஈஸியாக ஃபைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் டயாமீட்டர். டயாமீட்டருக்கு என்னமா 2 times ஆஃப் ரேடியஸ். ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதனோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அனதர் ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டரோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரேடியஸும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டயாமீட்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் என்னமா பண்ணும், d/2 டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணாவே நமக்கு ரேடியஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, டயாமீட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ஆர் கிவன் பிலோ, find the circumference. Okay, take pi equal to 22 divided by 7. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். ஓகேவா? அதாவது டயாமீட்டரில் டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்களாம். அதிலிருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு d equal to 17 கொஷின் கொடுத்துட்டாங்க. ஓகேவாமா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் circle equal to 2 pi r. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் we can take the values of r, radius. ஓகே, ஸோ d is conveyed to radius. அப்போ radius equal to d divided by 2. ஓகே, ஸோ 17 divided by 2 equal to கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 35. ஸோ radius values of 35 centimeter. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக என்ன கிடைச்சிரும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 2 into பையோட வேல்யூஸ் என்ன, 22 divided by 7 into 35. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் சம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் whose radii are given below. ஓகேவா? ஸோ இதுலேயும் என்ன தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கீழே என்ன கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போன சம்மில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக ரேடியஸே கொடுத்துறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள். The diameter of a circular. Okay mama, so fourth sum பாருங்க. The diameter of a circular wheel is 4.2 meter. What is the circumference? இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம circumference of circle கண்டுபிடிக்கணும் and diameter கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ diameter கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ரேடியஸு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் சம் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் அது போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது என்ன அப்படின்னா பாயிண்டில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் என்ன கொடுத்துட்டாங்க, 4.2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ டயாமீட்டர் கன்வெர்ட் டு ரேடியஸ். அப்போது என்ன பண்ணால் 4.2 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2.1. ஓகே, ஸோ 2.1 மீட்டராக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாமா, 2 pi r. ஓகே, ஸோ 2 into 22 divided by 7 into 2.1 ஆயிடுச்சா. அப்போ 1 7s are 7, 3 7s are 21. ஓகே, ஸோ 2 into 22 into 0.3. ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 44 into 0.3 வரும். ஓகேவா? ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 13.2 மீட்டராக வரும். ஓகேவா? ஸோ ஈஸி சம்ஸ் தான், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் சம்மா ஃபிஃப்த்து சம். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபிஃப்த்து சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. த டயாமீட்டர் ஆஃப் த புல்லக் கார்ட் வீல் இஸ்
1.4 meters. Find the distance covered by in it 150 ரொட்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வீலோட டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 1 ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? த டிஸ்டன்ஸ் கவர்டு பை 1 ரொட்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும், 150க்கு ரொட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம 5th சம் பார்த்துடலாமா? சேம் மாடல் தான், 5th எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான் 5th சம். ஓகேவா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.